புளியந்தோப்பு என்ற இடத்துலேருந்து ஈஸ்வரன்கிறவர் கேட்குறார், நவக்கிரக வழிபாட்டை பற்றி விளக்கமாக குறிப்பிடுக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவக்கிரக வழிபாடு இருக்க அது ஆலயத்திலேயே 3 விதமாக சொல்லியிருக்கா. பக்தர்கள் நவக்கிரகத்தை சுற்றி வழிபடுவது, 9 சுற்றி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அந்த கிரகத்துக்கு தான் அந்த சுற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். யானி காணிச்ச பாப்பானி ஜன்மாந்திர கிருதானிச்சா தானி தானி வினசியந்தி பிரதட்சிணே பதே பதே அப்படின்னு சொல்கிறார். நவக்கிரகத்தை அடிமேலே அடி வச்சு சுற்றுறது அப்படின்னு ஒரு 9 சுற்று சுற்றுறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்க. அது இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். யானி காணிச்ச பாப்பானி ஜென்மாந்திர கிருதானிச்சா தானி தானி வினசியந்தி பிரதட்சிணே பதே பதே. ஏன் நவக்கிரகத்துக்கு மாத்திரம் அப்படி அப்படின்னு கேட்டால், சுற்றி வழிபடுவது அதுக்கு சிறப்பு. அதுக்கப்புறம் தான் கிரிவலம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல சுழன்று வழிபடுவதுங்கிறது கிரகத்துக்கு தான். ஆத்ம பிரதட்சணம், தன்னைத்தானே சுற்றி வழிபடுறது அப்படின்னு, தன்னைத்தானே சுற்றிக்கிறதுன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அந்த மாதிரி சுற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம் நவக்கிரகத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானம் அப்படிங்கிறது தான் நவக்கிரகத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா. தானங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனை ஒரு அந்தணர் வடிவிலே தியானித்து அந்த இறைவனுக்கு என்னென்ன பொருள் சாஸ்திரத்தில் பிரீதியாக சாஸ்திரங்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளை அவளுக்கு தானமாக கொடுக்கறது. அப்போ அந்த சாமியை வாங்கிக்கிற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி சொல்லியிருக்கா. அப்போ இந்த நவக்கிரகம் சார்ந்து நவதானியம், சமித்து, ரத்தினம், உலோகம் இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு சாமிக்கும் சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லுன்னா, 9 சாமிக்கு சேர்ந்து 9 9 81. இதை சாஸ்திர வழக்கத்தில் என்ன சொல்கிறதுனா 81 அப்படின்னு ஒரு எண்ணை குறிப்பிச்சால் அது நவக்கிரகத்தை குறிக்கும். ஒவ்வொரு சாமிக்கும் 9 விதமான பிரீதி சொல்லியிருக்கா. தானியத்தில் என்னது, வஸ்திரத்தில் என்னது, ரத்தனத்தில் என்னது, சமித்து என்னது, உணவு என்னது அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பொருள்களை அந்தணர்களுக்கு தானமாக வழங்குவது, அதுதான் கிரக பிரீதின்னு சொல்லியிருக்கா. அது ஒரு முறை. நவக்கிரகங்களை குறித்து பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதில் இது ஒரு முறை. இப்போ நவதானியம், நவரத்தினம், 9 விதமான நிறமுடைய வஸ்திரம், 9 விதமான சாதம், 9 விதமான சமித்து, 9 விதமான உலோகம், இதெல்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள். அதை எடுத்து கொடுக்கணும், அவளுக்கு தானமாக கொடுக்கணும். அதான் அந்த அந்தணர்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப நவக்கிரகத்தினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு வீட்டில் யாகம் பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது. அதாவது ஹோமங்கிறது ஒருத்தருடைய வீட்டில் பண்ணுறது, யாகம்ங்கிறது எல்லாருக்காகவும் கோயிலில் பண்ணுறது, யஜ்ஞங்கிறது அந்தணர்கள் வீட்டில் பண்ணுறது. அதை ராஜாவின் பொருட்டு பண்ணுறது, உலக நன்மைக்காக பண்ணக்கூடியது தான் யஜ்ஞம்னு பேர். அந்தணர்கள் வீட்டில் பண்ணக்கூடிய தீ வழிபாட்டுக்கு பேர் யஜ்ஞம்னு சொல்லுவாள். அதை தனிப்படையாக காமிக்கிறதுக்காக அந்த வார்த்தைகளில் வித்தியாசத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதில் ஹோமம் பண்ணுறது அப்படின்னா நவகிரக ஹோமம் அப்படின்னு இருக்குது. அந்த ஹோமத்தை அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது இப்போ 7.5 சனி இருக்குது அப்படின்னா அந்த காலம் சரியில்லை, அந்த நேரம் சரியில்லை அவளுக்கு. அந்த மாதிரி இருந்தால் அந்த காலாதீதம், அந்த பிராயச்சித்தம், அந்த காலத்தை வெல்லுவதற்கு அந்த நவகிரக ஹோமத்தை அந்தணர்கள், ஜோதிடர்கள் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அவளுக்கு அந்த ஜாதக அமைப்பு பிறந்த உடனே இருக்கக்கூடிய அந்த சூழல் பார்த்து அதை நிர்ணயிப்பார்கள். அதுவும் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் அந்த ஹோமம் சொல்லியிருக்காங்க. அந்த ஹோமத்தை கோயில்லையும் பண்ணுற வழக்கம் உண்டு. அதில் 2 விதமான கருத்து நிலவுகிறது. ஒவ்வொரு வீட்டிலே செய்ய வேண்டும் என்பது ஒரு கருத்து. 2 விதமான முரண்பட்ட கருத்துக்கள் அதில் இருக்குது. ஆனால் 2த்துக்குமே சாஸ்திரம் இடம் கொடுக்கறது, அதுதான் அங்கே சிறப்பு. நவகிரக ஹோமம் அப்படின்னு சொல்லி நவகிரகத்துக்கு தனித்தனியாக ஹோமம் இருக்குது.
அந்த ஹோமத்தை ஆலயங்களில் செஞ்சு வழிபாடு பண்ணுறது. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒத்த தோஷம் உடையவா எல்லாரும் சேர்ந்து ஹோமம் பண்ணலான்னு சொல்லியிருக்கா. ஒத்த தோஷம்னா என்ன அப்படின்னா, இப்போ சனியினால் பாதிக்கப்படும் சிம்மராசிக்காரா எல்லாரும் ஒரு பக்கம் அப்படின்னா, அவள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஹோமத்தை பண்ணுறது ஒரு இடத்துல. அந்த மாதிரி ஆலயங்களில் நட்சத்திர ஹோமம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் நவகிரகத்துக்கு பண்ணுற ஒரு ஆராதனை முறைகள். அதோடு மாத்திரம் இல்லாமல் நவக்கிரக வழிபாட்டில் 60ஆம் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது பிறந்த வருடம் மீண்டும் அதே வருடம் அதே மாதம் அதே நட்சத்திரம் வரும். 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அந்த மாதிரி அந்த 60 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நட்சத்திரத்தில் அவள் பிறந்த அதே வருஷம் மீண்டும் வரும்போது அந்த கல்யாண மகோத்சவமாக பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதில் நவக்கிரக ஹோமம் கட்டாயப்படுத்தி சொல்லியிருக்கா. அதை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது அவரவர்கள் வீட்டிலையும் பண்ணலாம், சில கோயில்கள் குறிப்பிட்ட கோயில்களில் தலங்கள்லையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா.